வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 2. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி வந்து 1/2 லிட்டர் குடித்தாச்சு. அதுக்கு மேலேயே ஆம்லா ஜூஸ் குடித்தாச்சு. குடிச்சிட்டு நம்ம ரொட்டீன் லைஃப் வந்து டீ இல்லாமல் அதை முடியவே முடியாது. டீ ஒரு டைமில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் உடச்சி வைக்கலான்னு தண்ணி குடிக்கலான்னு ஆசையாக தேங்காய் உடைச்சுங்க. எல்லா தண்ணியுமே கீழே போயிடுச்சு. சரி, தேங்காய் இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது இந்த வெய்ய காலத்தில் வந்து இதெல்லாம் குடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் வந்து சீக்கிரம் வந்து குறையிற மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு முளப்பு கட்டினது இல்லை. ஸோ முட்டை மட்டும் அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் அவிச்சேன். எதுக்கு இத்தனை அப்படின்னா 2 முட்டை தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு முட்டை மஞ்சக்கருவோட, ஒன்று வந்து மஞ்சக்கரு இல்லாமல். அந்த மஞ்சக்கரு எடுத்து கூப்பருக்கு வந்து சாப்பாட்டில் பிணைஞ்சு போட்டாச்சு. ஒரு ஃபுல் பாயில் முட்டை ப்ளஸ் வந்து ஒரு மஞ்சக்கறி இல்லாமல் ஒரு முட்டை, அவ்வளோதான். இன்றைக்கி தர்பூசணி தான், ஜூஸ் எதுவும் போடல. தர்பூசணி போட்டுன்னு இருந்துச்சு. கீரை வணக்கினேன். ஸோ பீட்ரூட் வணக்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் வந்து 8 o'clock இதை முடிச்சிட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஏசி கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வேலை செய்கிறதுக்கு வந்திருந்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் எதையும் எடுத்து சாப்பிட மாட்டேன். யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு தோணாது. யாருமே இல்லைன்னா தான் அதை இதையும் நொறுக்கு தீனி சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 11 o'clock ஆயிடுச்சு. காலையில் 8 o'clock வந்து தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 11 o'clock மேலே ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு செஞ்சுருந்தேன். ஸோ அதுவும் பீட்ரூட் பொரியலும் சட்னி அரைச்சிருந்தேன். புதினா சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ அந்த 2ஐயும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுலேயே வந்து கருப்பு கவுனி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணையில் டீ காஃபி விட்டிங்கன்னா அதிகமாக ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் என்னால் டீ காஃபியே விட முடியல. இன்றைக்கி 3 காலையில் ஒன்று, இன்றைக்கி அங்கே ஏசி ஒர்க் பண்ண வந்தாங்களே, ஸோ அவங்களுக்கு புடையில் ஒன்று, நான் ஒன்று, மறுபடியும் ஒன்று சாப்பிட்டாச்சு. ஈவினிங் டியூஷன் கிளம்பில ரொட்டீன் லைஃப், அப்போ ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுகர்லாம் குறைச்சிக்க மாட்டேங்க. பால் சுகர் குறைச்சிங்கன்னா இன்னும் ரெடியூஸ் ஆகும். என்னால் அது முடியாது. அப்புறம் தர்பூசணி வந்து சாப்பிட்டதுனால ஜூஸ் காலையில் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ முலாம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க முலாம்பழ ஜூஸ், நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முலாம்பழமாக இருந்தது. சரி, பால் சர்க்கரை எதுவுமே போடல, அப்படியே ப்ளைனாக அடித்து ஒரு 2 டேட்ஸ் போட்டுக்கிட்டேன். அடித்து குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுவே சாப்பிட்லாம்னு தோணலை. முலாம்பழ ஜூஸ் எப்போவுமே வந்து குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அடிக்கடி முலாம்பழமும் தர்பூசணியும் வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. டேட்ஸ் வந்து சர்க்கரையெல்லாம் எதுவுமே போடாதீங்க. முடிஞ்ச வரையிலும் நான் எந்த ஜூஸுக்குமே வந்து சர்க்கரை போட்டு குடிக்க மாட்டேன். நான் வீட்டில் எல்லோரும் போட்டுக்குவாங்க, நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ எனக்கு இது பழக்கமாயிருச்சு. குடிக்கையிலேயே எங்கிட்ட வந்து வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறார் பார்த்துக்கு. எது சாப்பிட்டாலும் நம்ம கொடுத்துருவோன்னா, ஆனால் சாப்பிட மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். வேணும்னு அப்புறம் அதனுடைய ஸ்நாக்ஸ் எடுத்து போடங்காட்டி சாப்பிட்டு ஹாயாக இருந்தார். இது சாப்பிட்டோன்னே வயிறு வந்து ஃபில் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு சரி போவையில் ஒரு டீயை மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே சாப்பிடல. இன்றைக்கி ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஆனால் நைட்டு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல் இருந்தது. அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பொரி கொஞ்சம் அதிகமாக வெயிட் லாஸ்லாம் நான் எடுத்துக்குவேன். பொரியும் நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்துக்குவேன். இது 2 டேஸும் சூப்பராக கம்ப்ளீட்.